அல்ஹம்துலில்லாஹ். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் 24ஆம் நாள் தராவ் தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம்மவர்களுக்கு வழங்கியிருக்கிறார். 24ஆம் நாள் தராவ் தொழுதவர்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தா, 24 வகையான தேவைகளை இறைவன் நிறைவேற்றி தருகிறான் என்று சொல்லி காட்டுறாங்க. நாம் ஓதிய ஒரு ஆயத்து, யூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. அந்த ஆயத்தினுடைய பொருள் என்னன்னு சொன்னா, தனக்கு தேவை இருந்தும் மற்றவர்களை உட்படுத்துவார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறார். நாம பார்க்கின்ற பொழுது இன்னைக்கு தனக்கு தேவை இருந்தும் அதை மற்றவர்களுக்கு நாம முற்படுத்துறோமா அப்படின்னு பார்த்தா மிக மிக கம்மி தான். எப்படின்னு சொன்னா, ஒரு ஆள் ஒரு வீட்டுக்கு போய் என்ன செஞ்சிருக்காங்க, குமர் காரியம்னு கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கிற பார்த்தா நம்ம வீட்டுக்காரர் என்ன செஞ்சாரு, சரி நம்மள்ட்ட அல்லாஹ் கொடுத்து இருக்கிறான், நாம என்ன செய்ய அந்த குமர் காரியத்துக்காக நாம ஏதாவது நிறைவேற்றலாம், ஏதாவது நம்மளால் முடிந்த உதவி செய்யலாம் அப்படின்னு வீட்டுக்குள்ள போனா அந்த அம்மா என்னாச்சு, என்ன சொன்னாங்க, நாமளும் 2 குமர் வச்சிருக்கோமா இல்லையா, எப்படிங்க குமர் காரியத்துக்கு கொடுக்குறேன்னு வர்றீங்களே, நம்ம வீட்டுல 2 குமர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுச்சு, அனுப்பிடுச்சு. அப்ப நமக்கு தேவை இருக்கும் இருந்தும் மற்றவர்களுக்கு கொடுக்கிறார்களே, அதைத்தான் யூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே சொல்றான். யார் முஸ்லிமான சகோதரருடைய தேவையை நிறைவேற்றி வைக்கிறாரோ அல்லாஹ் தஆலா 75,000 வழக்குகளை அவர்களுக்காக துஆ செய்வதற்காக ரெக்கைகளை விரித்த வண்ணமாக 75,000 மலக்குமார்கள் அவர்களுக்காக துஆ செய்கிறார்கள். எப்படி என்று சொன்னா, ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவங்க தவாஃப் செஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி தவாஃப் செய்து கொண்டு இருக்கக்கூடிய தருணத்துல இடையில அவருடைய ஒரு நண்பர் அபு முகம்மது அப்படின்னு சொல்லி என்ன செய்ய, ஹசன் ரலியல்லாஹு அழைச்சு, வாங்க நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு தேவையை நிறைவேற்றணும் அப்படின்னு என்ன செஞ்சிடறாங்க, கூப்பிட்டு போறாங்க. போய் 2 பேரும் சேர்ந்து ஒருத்தவருடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கிறாங்க. என்ன செஞ்சாங்க, தவாஃப் இடையில போனாங்கல்ல, அப்ப என்ன மீண்டும் தவாஃப் வர்றாங்க. இந்த நேரத்துல ஒரு ஆளுக்கு பிடிக்காதவர் யாரு, அதை அழைச்சிட்டு போனார்ல, அவருக்கு பிடிக்காதவர் ஹசன் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஏங்க தவாஃப் செஞ்சு கொண்டே இருக்கீங்க, ஏன் இடையில போகணும் அப்படிங்கிறப்ப அவங்க சொன்னாங்க, யாரு ஹசன் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, யார் ஒரு மூமினுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக செல்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு ஹஜ் அல்லது ஒரு உம்ரா செஞ்ச நன்மையை அல்லாஹ் தஆலா வழங்குகிறான் என்று எனது அப்பா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆகையினால் அந்த மூமினுடைய தேவையை நிறைவேற்றி விட்டு நான் விட்ட தவாஃபை செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நாம பார்க்கின்ற பொழுது யார் பிறருடைய தேவையை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கு 73 மகுஃபிரத்துகளை அல்லாஹ் தஆலா வழங்குகிறான். அதில் ஒரு மகுஃபிரத்து உலகத்திலே அல்லாஹ் தஆலா வழங்குகிறான். அந்த மகுஃபிரத்தை பெற்றவர்கள் உலகத்திலும் நல்ல விதமாக இருப்பார்கள், நாளை மறுவுலகிலும் நல்ல விதமாக இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுதும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். தனக்கு தேவை இருக்கும், எப்படிங்க மனிதனுக்கு மரணிக்கின்ற வரை ஏதாவது ஒரு தேவை இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆகையினால் தன்னுடைய தேவை காட்டிலும் பிறருடைய தேவைக்கு முற்படுத்துகிறார்களே அவர்கள்தான் யூசிரூன, அவர்கள் சிறந்தவர்கள் அவர்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தில் பாராட்டுகிறான். ஆகவே நம்மை காட்டிலும் மற்றவர்களுக்கு முற்படுத்தக்கூடிய வழங்கக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக.